காலாவதி மற்றும் போலியான மருந்துகளால் பாதிக்கப்படுவோர் ஒருபுறம் இருக்க, போலி டாக்டரால் கண் பார்வையை இழந்து தவிக்கிறாள் 13 வயது சிறுமி. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சுலேஹா கடந்த 2008ஆம் ஆண்டு காய்ச்சல் காரணமாக அருகில் உள்ள சுப்பிரமணி என்ற டாக்டரை அணுகியுள்ளார். டாக்டர் கொடுத்த மருந்தால் சிறுமிக்கு உடல் முழுவதும் புண் ஏற்பட்டது. தொடர்ந்து கண் பார்வையும் பறிபோனது. உடம்பு சரியில்லைன்ட்டு சாதா ஃபீவரா இருந்தது. ஃபீவரா இருக்குன்ட்டு அங்க எங்க பக்கத்துலயே எங்க வீட்டாண்டியே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட்டின்னு போனதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்து 2 நாள்ல அவளுக்கு வாயில ஃபர்ஸ்ட் வாயெல்லாம் சகப்பாயிடுச்சு. 3ஆம் நாளே அவளுக்கு கண்ணு கருப்பாயிட்டு கண்ணே மூடிக்கிச்சு, கண்ணே திறக்கல. மீண்டும் சிறுமிக்கு கண் பார்வை கிடைக்க பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். கூலி வேலை செய்யும் இவரது பெற்றோரால் சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் உதவி கேட்டு தலைமைச் செயலகம் வந்திருந்தனர். ஆனா இவளுக்கு இப்ப பார்வை சுத்தமா தெரியாதனால லென்ஸ் வைக்கணும். அந்த லென்ஸ் இங்க கிடைக்காது, ஹைதராபாத்ல பாம்பேல தான் கிடைக்கும். பார்வை கிடைக்க 1.5 லட்சம் ஆகும் அப்படி சொல்றாங்க. இவளுக்கு பார்வை கிடைச்சா போதும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். சிறுமியின் கண் பார்வை பறிபோனதற்கு காரணமான டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கை. சிறுமி குணமடைய அரசு உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றனர்.